ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டுக்கால் பாயா தாங்க பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆட்டோட கால் ஃபுல்லாக எடுத்திருக்கேங்க. 4 கால் எடுத்திருக்கேன். அதை கடையிலே நல்லா சுட்டு அதை தீச்சு கொடுத்தாங்க. அதை நான் கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நான் இப்போ நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குக்கரில் ஒரு 10 விசில் விட்டு நான் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேங்க. அப்போது தான் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் நல்லா ஒரு 10 விசில் விட்டு குக் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறேங்க. அதனால் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 3லேருந்து 4 பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கசகசா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதை இப்போ நல்லா அரைச்சிக்க போகிறோம். இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கடாய் தாங்க வைக்க போகிறேன். கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனோன்னே நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க. ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இதில் பட்டை ஒரு 2 துண்டும் அதுக்கப்புறம் 4 கிராம்பும் எடுத்திருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. அதுதான் போடுறேன். அது நல்லா பொரியட்டும். இந்த ஆட்டுக்கால் பாயா பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஆட்டுக்கால் பாயா மாதிரியே இருக்குங்க. அந்த டேஸ்ட் வர மாதிரியே நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அது கூடவே ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நான் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட போகிறேங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 பச்சை மிளகாவையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறேன். இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கல் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் டேஸ்ட் உங்களுக்கு கம்மியாயிடும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஆட்டுக்கால் பாயை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டுட்டேங்க. தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்க போகிறேன். தக்காளி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது கூட நான் மசாலா தாங்க சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நான் கரம் மசாலா தூள் சேர்க்குறேங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் ஏன் கொஞ்சமாக போடுறேன்னா, நான் மஞ்சள் போட்டு தான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் போட்டு தான் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் நான் மஞ்சள் கம்மியாக சேர்க்குறேன். இந்த எண்ணெயில் நல்லா இந்த மசாலாவை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இது கூட ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நான் பாயில் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டேன். ப்ரெஷர் குக் பண்ணும்போதே இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து தாங்க பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 கொதி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்க்க போகிறோம். இந்த ஆட்டுக்கால் பாயா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, நீங்கள் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடலாம். ரைஸுக்கும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கும் நல்லாவே வரும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இதில் நான் இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்க போகிறேன். நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேங்க.
இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கு நீங்கள் கசகசா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கசகசா சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அது சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து வரும், ஆட்டுக்கால் பாயா டேஸ்ட்டு. அதுக்காக தான் நானும் வந்து அது கூட வந்து சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இதை நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட போகிறேன். நீங்கள் ஆட்டுக்காலை வந்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இந்த பாயா செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நல்லா வந்து திக்காயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆட்டுக்கால் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால சேர்த்துக்கோங்க நீங்களும் கண்டிப்பாக. ஆனால் இதில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகம். அதனால் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எப்போயாவது ஒரு தடவை சாப்பிடலாம். இந்த ஆட்டுக்கால் பாயா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.